என் பேரு டாக்டர் ரேவதிராஜ். நான் சென்னையில உள்ள அப்போலோ மருத்துவமனையில் பிளஸ் வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் VHSன்னு சொல்லக்கூடிய தரமணியில உள்ள ஹாஸ்பிட்டல்ல 2 இடத்துலயும் வேலை செய்றேன். நான் ஒரு இரத்த நோய் நிபுணர். குழந்தைகள் மற்றும் யங் அடல்ட்ஸ் அவங்களுக்குள்ள இரத்த நோய் பிளஸ் புற்றுநோய் இவங்களுக்காக சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணர். இன்னைக்கு நான் பேச போறது தாலசீமியா என்ற இரத்த சோகை நோய் பத்தி. தாலசீமியானா என்ன? நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாது. இரும்பு சத்து குறைபாடு அதை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இரும்பு சத்து குறைபாடு வந்தா அது பிள்ளைங்களை எப்படி பாதிக்குது? சரியா படிக்க முடியாம, முடி கொட்டி, எப்பவுமே ஞாபக சக்தி குறைபாடோட நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் கவர்மெண்ட்டும் இதுக்குள்ள நிறைய ஸ்கீம் செஞ்சிருக்கு. ஆனா தலசீமியா என்றது ஒரு மரபு அணு மூலியமா ஒரு தலைமுறைக்கும் வரக்கூடிய பிரச்சனை. இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியால பாத்தீங்கன்னா 100ல 3 பேரு தலசீமியா கேரியர். அதாவது அவங்களுக்கு அந்த நோய் கிடையாது, பட் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ரொம்ப சாதாரண இரத்த பரிசோதனை செஞ்சா நம்ம தாலசீமியா கேரியர் இல்ல மைனர் அதை பத்தி நமக்கு தெரிய வருது. ஆனா அதை பத்தி தெரியாம 2 பேரு திருமணம் செஞ்சா அவங்களுக்குள்ள குழந்தை இந்த தாலசீமியா மேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயினால பாதிக்கக்கூடிய சான்ஸ் 25%. ஸோ ஒரு சின்ன இரத்த பரிசோதனை செய்யாத காரணத்தினால நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சில்ட்ரன் தாலசீமியா மேஜரோட இப்போ பிறக்கிறாங்க. இந்தியா தான் வேர்ல்ட் தாலசீமியா கேபிட்டல். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சித்தேரி, தர்மபுரி ஏரியால தாலசீமியா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பாக்கெட் மதுரை அண்ட் திருநெல்வேலி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அங்கேயும் தாலசீமியாவால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. குடும்பங்கள்ல நிறைய பேரு அத்தை பையன், மாமா பையன், குடும்பத்துக்குள்ளேயே திருமணம் செய்யறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெடிஷன்னாலையும் நிறைய தமிழ்நாட்டுல பாதிக்கப்படக்கூடியவங்க இருக்காங்க. இதை பத்தி நான் ஸ்பெஷல் எஜுகேட்டர், எனக்கு ஏன் இதை பத்தி தெரியணும்? ஸோ தலசீமியானால பாதிக்கப்படுறவங்க பார்க்க நார்மலா இருப்பாங்க. அந்த சில்ட்ரன் மற்ற குழந்தைங்கள மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு வருவாங்க, ரெகுலரா நல்லா படிப்பாங்க. இன்ஃபேக்ட் மற்றவங்களை விட இன்னும் நல்லாவே படிச்சு எல்லாமே சாதிக்கக்கூடிய திறமை, டேலண்ட் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ரத்தம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஜீன்ஸ் கிடையாது. ஸோ மாசம் ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரத்தம் போட்டாதான் வாழ்நாள் பூரா நல்லபடியா நார்மலா வாழ முடியும். ஸோ இந்த பிரச்சனைக்கும் நமக்கும் டீச்சருக்கும் என்ன சம்பந்தம்? மாசம் ஒரு முறை அந்த குழந்தையோடைய ஹீமோகுளோபின் நார்மலா ரத்த லெவல் நமக்கு கிட்டத்தட்ட 12 கிராம் இருக்கணும். பட் இவங்களுக்கு 5-6 கிராம் வரைக்கும் கம்மி ஆகுது. ஸோ அந்த டைம்ல அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப டயர்டா தன்னுடைய வேலையை செய்ய முடியாம இருக்கலாம். அந்த டைம்ல ரத்தம் ஏத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ அன்னைக்குள்ள ஹோம் ஒர்க்கோ அன்னைக்குள்ள கிளாஸஸோ அவங்களால சரியா வர முடியாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்மளால செய்யக்கூடியது ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ ஹெல்ப்பர், ஃபர்ஸ்ட் திங் நமக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லைன்னு நல்ல ஊக்கம் கொடுக்கணும். அவங்க மிஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸோ அவங்களால வர முடியாத சமயத்திலேயோ அவங்கள அந்த என்ன நோட்ஸ் இருக்கோ என்ன செய்யணுமோ அதுக்கு எக்ஸ்ட்ரா உதவி செஞ்சு அவங்களும் மற்ற சில்ட்ரன் மாதிரி நார்மலா எல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு ஊக்கம் கொடுக்கணும். எஜுகேஷனை விட எக்ஸசைஸும் இம்பார்ட்டன்ட் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ உனக்கு ரத்த சோகை இருக்குன்னு சொல்லி தள்ளி வைக்க கூடாது. எல்லா பிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் நல்லா அவங்க வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னு பிசிக்கல் எஜுகேஷனுக்கு ரொம்ப நிறைய ஊக்கம் கொடுக்கணும். அவங்களுக்கு சம்டைம்ஸ் பேக் ப்ராப்ளம், இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் இருக்கலாம். கால்சியம் சத்து எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். ஸோ ஆஸ் அன் எஜுகேட்டர் கால்சியம் எதுலெல்லாம் நிறைய இருக்கோ, பால், தயிர், சீஸ், பன்னீர் இதெல்லாம்
முட்டை இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்கன்னு என்கரேஜ் பண்ணலாம். முக்கியமா நம்ம குடும்பங்கள்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஸோ அவங்களுக்கு கசின்ஸ் யார் இருந்தாலும் இந்த தலசீமியாக்குரிய ரத்த பரிசோதனைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெக்னன்சி பிளானிங் பண்ணா நல்லதுன்னு எடுத்து சொல்லலாம். ஏன்னா தலசீமியா இல்லாத ஒரு இந்தியா, ஜீரோ தலசீமியா இந்தியா, இது நம்ம லைஃப் டைம்ல நடக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸோ அ சிம்பிள் ஸ்டெப், அதுல நிறைய ப்ரிவென்ஷன் பண்ணலாம். நம்ம தாலசீமியா மைனரா இருந்தா ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. ரொம்ப பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் கூட தாலசீமியா கேரியரா இருக்காங்க. ஆனா 2 தாலசீமியா கேரியர் சேர்ந்து ஒரு மேஜர் தாலசீமியா குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வராம தடுக்க நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. அதை எடுத்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் தி அவேர்னஸ். இந்த தாலசீமியாக்காக நிறைய பேருக்கு ரத்தம் தேவைப்படுது. ஸோ மாசம் ஒரு முறை வந்து பிளட் டோனரா இருங்க. ஸோ எல்லா எஜுகேட்டர்ஸும் நம்ம வி ஹாவ் ஆக்சஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணணும். 18 வயசுக்கு மேல யார் இருந்தாலும் அவங்க வந்து ரத்த தானம் கொடுக்க முன் வந்தா தட் வுட் பி அமேசிங். ஏன்னா பிளட் ஷார்டேஜே நம்ம நாட்டுல இருக்காது. ஸோ அதுவும் ஒரு ரொம்ப பெரிய மெசேஜ். மே 8ஆம் தேதி உலக தலசீமியா தினம். இவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப் லாங் ஒரு மாசமும் பிளட் போடுறதுக்காக வரணும். சில பேருக்கு 3 வாரத்துக்கு ஒரு தடவை தேவைப்படுது, 2 வாரத்துக்கு ஒரு தடவை தேவைப்படுது. இரும்பு சத்து உடம்புல சேராம இருக்கிறதுக்காக அதுக்கு உண்டான டேப்லெட்ஸ் அது டெய்லி போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஜகிள் பண்ணிட்டு ஒரு சிரிச்ச முகத்தோட ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ வரவங்களை நல்லபடியா ஊக்கம் கொடுத்து அவங்களால என்னெல்லாம் செய்ய முடியாதோ அதை பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தாலசீமியா பத்தி பேசி எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்ததுக்கு உங்களுடைய எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி SPD, ஜாயிண்ட் டைரக்டர் அண்ட் த கோஆர்டினேட்டர்ஸ். ஸோ எல்லாருக்கும் நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும், கல்வி வாய்ப்பு கிடைக்கணும். நம்ம நாடு உலக நாடுகள்லயே முதலா இருக்கணும்னு அது ஒரு ஃபியூச்சர்ல நடக்கும் கண்டிப்பா. பட் அதுக்கும் முன்னாடி தாலசீமியா என்ற நோய் வராம ஒரு இந்தியாவை எதிர்பார்க்கிறேன். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. நன்றி, வணக்கம்.